இதுல ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ஒரு 50% பேர் நான் சபரிமலைக்கு போறேன் சாமி, எனக்கு எதுவும் நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்காகவே இந்த வீடியோல ஒண்ணு சொல்லணும்னு நான் நினைச்சேன். என்னன்னா, பம்பையில குளிச்சுட்டு பாவங்களை தொலைச்சிட்டு உன்னை காண வந்தோம் ஐயப்பா. பம்பையில நீராடிட்டு பாவங்கள் எல்லாம் பம்பையில விட்டுட்டு தான் போய் சபரிமலையில போய் பாக்குறீங்க ஐயப்பனை. நீங்க சபரிமலை ஐயப்பனை பார்த்துட்டு திரும்பி பம்பையில குளிச்சீங்கன்னா இந்த பாவத்தை திரும்பி வாங்கிட்டு வந்துருவீங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, போகும்போது குளிச்சுட்டு போயிருவாங்க. இப்ப மேல ஏரி எல்லாம் கசகசன்னு ஆயிடுமா, கீழே இறங்கும் போது டயர்ட் ஆயிடும் இல்லையா, பம்பையில குளிச்சோட ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. நீங்க ஒண்ணுமே வேண்டாம், பம்பையில போய் எவ்வளவு டயர்டா போனாலும் சரி, போய் ஒரு 3 முறை முங்கி எந்திரிச்சிங்கன்னா போதும், அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. இது பம்பையோட ஒரு அற்புதம். மேல ஏறிட்டு திரும்ப குளிச்சிங்க அப்படின்னா மீண்டும் அந்த பாவத்தை வாங்கி கொள்கிறீர்கள். பல பேர் குளிச்சுட்டு தான் வர்றாங்க. இந்த குளிச்சுட்டு வர்றவங்களுக்கு தான் எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குது. நீங்க ஐயப்பனை பார்க்க போறதுக்கு முன்னாடி 10 முறை கூட பம்பையில குளிங்க, அதை பத்தி தப்பே கிடையாது. அவரை பார்த்துட்டீங்களா, கீழே இறங்குனீங்களா, பம்பையை கிராஸ் பண்ணி நேரா வீட்டுக்கு வந்துருங்க. அதான் விஷயம்.